அடிப்படையில ஜாக்லின் நீங்க நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்பப்படுறீங்க. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் வாழ்க்கையில. நான் உங்களுக்கு கேக்குறேன், என்ன தப்பு பண்ண? நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் போடப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தான் அட் அ டைமில் வந்துட்டு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணணும், 2 பேர் ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பிக் பாஸ் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் இருக்காங்கல்ல, அவங்க தீபக் அவர்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போதே அவங்களும் வந்துட்டு பின்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்த ரூல் பிரேக் ஏற்பட்டிருக்கு. இந்த ரூல் பிரேக் காரணமாக ஜாக்லின் அவர்களை ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துட்டு லேபர் ஜோனுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. அதாவது லேபராக வெளியே அமுச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஜாக்லினும் வந்துட்டு வெளியே போயிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ராணவ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஜாக்லினை லைட்டாக டீஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்களா, முதல்ல எதுவும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் திட்டுறாங்க ராணவை. அது மட்டும் இல்லாமல் பின்ன நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு மறுபடியும் வந்துட்டு ராணவ் உரண்டை இருக்கும் பொழுது ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு இந்த இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு தான், உங்ககிட்ட பேசுறதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜாக்லின் பயங்கர கடுப்பாக இருக்காங்க ராணவ் மேலே அப்படின்றது நல்லாவே வந்துட்டு தெரியுது. அது மட்டும் இல்லை, ராணவ் வந்துட்டு பயங்கரமாக எல்லாருமே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் புரியுது. ஆண்கள் கிட்ட கொஞ்சம் சண்டைக்கு போனால் நல்லாயிருக்கும் ராணவ், வெறும் ஏன் பெண்கள் கிட்ட மட்டுமே சண்டைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்றதும் புரியவே மாட்டுது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ராணவ் சௌந்தர்யா, ராணவ் ஜாக்லின், இந்த மாதிரி வந்துட்டு ராணவ் பெண்கள் கூட தான் சண்டை போயிட்டுருக்காரோ அப்படின்ற ஒரு டாக் வேறு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.